ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் எம்கே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பூண்டு மிளகு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி பூண்டு மிளகு குழம்பு செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு மாதம்னா கூட கெட்டே போகாதுங்க. அதோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். பெரும்பாலும் வந்து பேச்சுலர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உண்மையாகவே இதோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதோட மசாலாவை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு அதோட கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. வெந்தயத்தை அதிகமாக வந்து சேர்த்துறாதுங்க, ரொம்ப கசப்பாயிடும். ஸோ கரெக்டாக கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அதோட வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கலாங்க. மிளகு நல்லா பொரியட்டும். அதோட வந்து ஒரு 2.5 ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துடலாங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதோடு வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் வந்து சிம்மில் வச்சே பண்ணுங்கள், இல்லைனா வந்து தீஞ்சிடுங்க. ஸோ அதனால சிம்மில் வச்சே பண்ணுங்கள். ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாங்க. இதோட வந்து ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை வந்து சேர்த்துடலாங்க. அவ்வளோதாங்க. இது எல்லாம் வந்து சிம்மில் வச்சே வந்து லைட்டாக வறுத்து விடுங்க. வறுக்கும் போதே வந்து இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சிம்பிளாகவும் இருக்கும், அதே நேரத்தில் சூப்பரான டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி வறுத்து பொறுமையாக வறுத்து பண்ணுங்கள். இல்லைனா வந்து மசாலா தீஞ்சிச்சுன்னா இதோட டேஸ்ட்டே மாறிடுங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சிம்மில் வச்சு நல்லா வறுத்து விடுங்க. நல்லா ஈவனாக வந்து பொரிஞ்சு வரணும். உடனேவும் வந்து எடுத்து அரைச்சிடக்கூடாதுங்க. நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் இதோட மணமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் ஃப்ளேம் மட்டும் ரொம்ப கம்மியாக வச்சு செய்யுங்க. அப்போ தான் கரெக்டான டேஸ்ட்டில் வரும். அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு வந்து ரோஸ்ட் ஆன உடனே இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இந்த மசாலா எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. சட்னி பதத்துக்கு அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து ஒரு 6 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துலாம். ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக தாங்க சேர்க்கணும் இந்த குழம்புக்கு. அப்போ தான் வந்து இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாங்க. அதோடு வந்து ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு வந்து நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து வெந்தயத்தை சேர்த்துக்குங்க. வெந்தயம் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கசப்பாக இருக்கும். அதோடு வந்து ஒரு 15 பல்லு பூண்டுக்கு மேலே வந்து பூண்டு நிறைய சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் வந்து இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அதை 15 பல்லு பூண்டை வந்து தோல் உரித்து இதோடு சேர்த்து நல்லா வந்து ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வந்து வறுத்து விடுங்க. இந்த மாதிரி பதமாக வறுத்தா தாங்க இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி வந்து வதக்கி விடுங்க. கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகணுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. அதோடு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேங்க உரிச்சி. அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் இதோடு சேர்த்துடலாம். ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் இதோடு சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடலாம். நல்லா வதங்கணுங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. நல்லா இந்த மாதிரி வதங்கி வரட்டுங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு பூண்டு வெங்காயமும் வதங்குதோ அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப அவசரப்படாமல் பொறுமையாக பண்ணணும். இந்த வதக்கிறது தாங்க இதோட டேஸ்ட்டே. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்தப்புறம் ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க, பழுத்த தக்காளியாக. அதுவும் இதோடு சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. உப்பு சேர்ந்த உடனே ரொம்ப சீக்கிரமே வதங்கி வந்துடும். நல்லா இந்த மாதிரி வந்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். நல்லா இந்த மாதிரி வதங்கட்டும்.
இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ வந்து இதோட மசாலா சேர்த்துடலாங்க. நல்லா இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். தக்காளி நல்லா உடஞ்சி வரணுங்க. நல்லா வதக்கி விட்டால் தான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்கலாங்க. நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் வந்து ஜீரா பவுடர் சேர்த்துடலாங்க. ஒரு 3/4 ஸ்பூன் வந்து நம்ம வந்து பெப்பர் தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம மிளகாய் பெப்பர் எல்லாமே அரைச்சி வச்சுருக்குங்க. அதனால வந்து ரொம்பவே காரம் கம்மியாக சேர்த்துங்க. இல்லைன்னா குழம்பு ரொம்ப காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இந்த மசாலா சேர்க்கறதுக்குள்ளேயே வந்து லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி ஆகும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி பிடிக்காத அளவுக்கு வந்து சிம்மில் வச்சே வதக்குங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டுங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த மசாலா வாசனை எல்லாம் போகணுங்க. நல்லா வதங்கி வரட்டும். நெக்ஸ்ட்டு நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் வந்து புளியை எடுத்து அது நல்லா ஊற வச்சு அதோட எக்ஸ்ட்ராக்ட் ஃபுல்லாகவே இதில் நான் சேர்த்துருக்கேங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து இதோடு சேர்த்துடலாங்க. இந்த மாதிரி ஃபுல் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டால் பாருங்கள் எந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து பூண்டு மிளகு குழம்பு கிடச்சிருக்குன்னு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ அருமையாக இருந்தது. நல்லா இந்த மாதிரி கொதித்து வரட்டுங்க. அதோட எண்ணெய் ஃபுல்லாகவே வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா கொதிக்கிட்டுங்க. கொதித்து அதோட கலர் வந்து இப்போ எல்லோ கலரில் இருக்குது. அதோட கலரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகிருக்குங்க. நல்லா ப்ரௌன் கலரில். அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து தேவையான அளவு பெருவெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க. நீங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து சேர்த்துக்குங்க. இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது அதோட வாசனை வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வரட்டும். இந்த அளவுக்கு வந்து கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி அது சுண்டி வரணுங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து இது ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இதோட டேஸ்ட் வந்து வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்ற அளவுக்கு மற்ற எந்த குழம்பை விட இந்த குழம்பு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதே நேரத்தில் வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வெளியே டூர் போகிறதாகட்டும் இல்லைனா பசங்க எங்கன்னா படிக்கிறாங்க அந்த மாதிரி ஹாஸ்டலில் இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு ஸ்டோர் பண்ணி தர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே நேரத்தில் வந்து இது வந்து கெட்டு போகாத ஒரு பொருளாக இருக்கும். ரொம்ப நாள் ஸ்டாக்காக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு நல்லா சுண்டணுங்க. அப்போ தான் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் இறக்கி நல்லா ஆற வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா